அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள் சார்பாக ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் மாலை நேரங்களிலே 8 முதல் 8:30 வரை உங்களை நமது நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். குடும்பமாக, நண்பர்களோடு, சபையாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மையை செய்வார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் நமது நேயர்களுக்காகவே நாங்கள் விசேஷமாக உபவாசம் இருந்து ஜெபித்து வருகிறோம். அநேகர் எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேளுங்கள். பின்பு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பெயரினால் உங்களுக்காக நிச்சயம் நாங்கள் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கூட இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிகவும் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் நமது கைகளில் வைத்திருக்கிறோம். என்ன நாம் வைத்திருக்கிறோம்? எதை நாம் நோக்கி பயணிக்கிறோம்? யாருடைய பேச்சை கேட்கிறோம்? சில நேரங்களெல்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை யார் பேச்சை கேட்கிறானே தெரியலங்க, இதெல்லாம் சொல்றான், எப்படியெல்லாமா செய்கிறான், எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருவருடைய பேச்சை அவன் கேட்பதில்லை. யார் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ, யார் பேச்சை கேட்கிறானோ அங்கலாய்க்கிறார்கள். பெற்றோர்கள் அங்கலாய்க்கிறார்கள், ஆசிரியர்கள் அங்கலாய்க்கிறார்கள், இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். இந்த பூமியிலே அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு
எங்கள் குடும்பத்தினர், என்னுடைய கணவர் அல்லது எனது மனைவி அல்லது என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் யார் பேச்சைத்தான் கேட்கிறார்களோ தெரியவில்லையே. அவர்கள் குணங்களிலே ஒரு மாற்றம் வந்துவிட்டதே, அவருடைய பேச்சிலே ஒரு மாற்றம் வந்துவிட்டதே. இது மாறுமா? இந்த கெட்ட குணங்கள், இந்த கெட்ட செயல்களிலிருந்து என் பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களா என்ற கேள்வியோடு இந்த உலகத்திலே பல குடும்பங்களிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தகப்பனே, தாயாரே, சகோதர சகோதரிகளே, கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு சுவாமி நமக்கு அழகாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். இதற்கு பெயர்தான் பரிசுத்த வேதாகமம். பல ஆலோசனைகள் நம் வாழ்விற்காக அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த ஆலோசனைகளிலே நாம் எவ்வாறு அவருடைய குணத்தை நம் வாழ்விலிருந்து வெளிப்படுத்த முடியும் என்பதை நான் உங்களுக்காக பைபிளிலிருந்து வாசிக்கப் போகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதற்கு பிறகு பைபிளிலே வாசிக்கிறோம், இன்னும் சற்று அதிகமாக ஆண்டவர் ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். பாருங்களேன், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? For if you love those who love you, what reward do you have? உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தால், உங்களை அன்பு கூறுகிறவர்களையே நீங்கள் அன்பு கூர்ந்தால் பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படித்தானே செய்கிறார்கள். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது தயவு செய்து அனைவரும் கவனமாக கவனியுங்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். You therefore must be perfect as your heavenly Father is perfect. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு குணம், ஒரு பூரண சற்குண ஒரு குணம். இந்த உலகத்தில் எங்க பிள்ளைங்க யார் பேச்சை கேட்கிறாங்களோ அல்லது எங்கள் குடும்பத்தினர் யார் பேச்சை கேட்கிறாங்களோ என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, குடும்பத்தினரே, நண்பர்களே, இங்கே ஒருவருடைய பேச்சை நான் உங்களுக்காக வாசித்து காட்டினேன். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளை இயேசு பிரசங்கித்த போது இந்த வசனத்தை கேட்டவர்களுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம் கலந்திருந்தது. காரணம், மத்தேயுவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முக்கியமாக 5ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம் அநேக காரியங்கள்.
நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்கிறார், நீங்கள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், பல கேள்விப்பாடுகள், பலவிதமான விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பலிக்கு பலி, அடிக்கு அடி, வார்த்தைக்கு வார்த்தை, சண்டைக்கு சண்டை, பேச்சுக்கு பேச்சு. பாருங்க, இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பலரும் பலவிதமாய் உலகத்தினர் பல குணங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் பலவிதமாய் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அப்படி இருக்கணும், பிரச்சனை வந்து அடிக்கணும், உதைக்கணும், பல்ல உடைக்கணும், வீட்டை உடைக்கணும், கண்ணாடியை உடைக்கணும், வாகனத்தை உடைக்கணும். இப்படி முரட்டுத்தனமாய் தங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் உண்டு. மோசமாக தங்கள் நண்பர்களை வழிநடத்துகிற நண்பர்கள் உண்டு. ஆனால் இயேசு சொல்கிறதை கவனியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் யாருடைய பேச்சை கேட்கிறீர்கள், அந்த பேச்சின்படி உங்கள் குணங்கள், வாழ்க்கை முறைகள், சிந்தனைகள் மாறும். அதிகமாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார். உதாரணமாக வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிறார், ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறார், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து அந்த விஷயம், அந்த காரியங்கள் அவரை தாக்கும். ஒரு அதிகமாய் சண்டை காட்சிகளையே பார்க்கிறார் என்றால் அவருடைய குணங்களும் வாழ்க்கை முறையும் சண்டைகளாகவே அமைகின்றன. இங்கே ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்க 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 அந்த மனிதனுடைய குணங்கள் தேவனைப் போலவே மாறுகின்றன. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நல்ல குணங்கள் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? கவனியுங்கள், வசனம் சொல்கிறது 38ஆம் வசனத்திலிருந்து வீட்டிலே உட்கார்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், இந்த பலிக்கு பலி உணர்வு வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். Resist not evil. 4 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். நம்பர் 1, resist not evil. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நம்பர் 2, உன் கன்னத்தை, உன் மறு கன்னத்தை திருப்பி காட்டு. Turn the other cheek. மறு கன்னத்தை திருப்பி காட்டு. நம்பர் 3, go the extra mile. ஒரு மைல் தூரம் உன்னை வரணும்னு கட்டாயப்படுத்துறானா, இன்னொரு மைல் தூரம் கூட போ. கடைசியாக சத்துருக்களை சிநேகி. லவ் யுவர் எனிமீஸ். இந்த வார்த்தைகளை அந்த நாட்களில் எவரும் கேட்டதில்லை. ஏன் இந்த நாட்களிலும் எவரும் கேட்டதில்லை, எவரும் இப்படி சொல்வதில்லை. எத்தனை குடும்பங்களிலே நாம் இப்படி கற்றுக் கொடுக்கிறோம். Resist not evil. தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் சண்டைக்கு வருகிறான் என்றால் திரும்பவும் சண்டைக்கு போகணும்னு கற்றுக் கொடுக்கிற ஒரு உலகத்தில் எத்தனை குடும்பங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை பின்பற்றி வேண்டாம், தீமை வேண்டாம், தீமையாக மனிதர்கள் நம்மை பேச வந்தாலும் தீமை வேண்டாம் என்று எத்தனை பேர் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாரங்களிலே புதிய ஆண்டு வரப்போகிறது. ஒருவேளை அநேகர் இருக்கலாம், ஐயா புதிய ஆண்டிலிருந்து நான் சில தீர்மானங்களை எடுக்கப் போகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் புதிய ஆண்டு வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அன்போடு இந்த 4 காரியங்களையும் சொல்லுகிறேன். இது இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இரண்டாவதாக, turn the other cheek. இந்த வசனத்தை நீங்கள் அழகாய் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஐயா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஐயா. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்திலேயே அடித்து விடு. அதுதான் இன்னைக்கு உலக ஐயா.
நீங்க சொல்கிறதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது என்று சொல்வீர்கள் என்றால் நான் மறுபடியும் அன்பாய் சொல்கிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ விரும்பினால், தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்த விரும்பினால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால், நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று விரும்பினால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாகணும். கஷ்டம்தான். ஒருவன் அடித்துக்கொண்டே இருப்பான், மறுகணத்தை காட்டிக்கொண்டே இருப்பது கஷ்டம்தான், முடியாதுதான். எவ்வளவுதான் பாஸ்டர் நாங்க பொறுமையா இருக்கிறது. என் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் என்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அநேக குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறதை நான் உணர்கிறேன். மீண்டும் மீண்டும் என்னை தாக்குகிறார்கள். நான் செய்யாததை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லாததை சொன்னேன் என்று சொல்லுகிறார்கள். நான் போகாத இடத்திற்கு போனேன் என்று சொல்லுகிறார்கள். நான் பேசாததை பேசினேன் என்று சொல்லி சாதிக்கிறார்கள். இதைவிட என்னை கொன்றிருக்கலாம், இதைவிட என்னை துரத்தி இருக்கலாம், இதைவிட என்னை அழித்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள், ஆண்டவர் இயேசு சுவாமி நமக்கு கற்றுக் கொடுத்ததை பாருங்களேன். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு. சவால். அந்த நாட்களிலே கண்ணுக்கு கண், பல்ல உடைச்சா பல்ல உடைக்கணும் என்று சொல்ல கேட்டிருப்பீங்க. இயேசு சொல்கிறார், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்கிறார். கண்ணத்தை திருப்பி காட்டுங்க. நம்பர் 3, go extra mile. அந்த வசனத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். 42, 43, 44 எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். go the extra mile. ஒருவேளை உங்களை பார்த்து யாராவது 1 மைல் தூரம் வா என்று சொன்னால் அவனோடு 2 மைல் தூரம் போ. நான் யோசித்து பார்த்தேன், என்ன காரணமா இருக்கும்? இயேசு சுவாமி ஏன் அப்படி சொன்னார்? அந்த நாட்களிலே ரோமர்களுக்கு அடிமைகளாக இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. திடீரென்று ரோம ஆட்சியாளர்கள் அவர்களை பார்த்து, அவர்கள் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போதோ, குடும்பமாக நடக்கும் பொழுதோ, அல்லது ஏதாவது சொந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை அழைத்து ஏதாவது ஒரு பாரத்தை சுமத்தி, என்னோடு கூட இந்த பாரத்தை சுமந்து கொண்டு வந்து அங்கே கொடு என்று சொல்வார்களாம். இந்த பாரத்தை, இந்த லக்கேஜ, இந்த பொருளை தூக்கி கொண்டு வா என்று திடீரென்று சொல்வார்களாம். இயேசு சொல்கிறார், இந்த மக்களுக்கு ஒரு ஒரு உணர்வு இருந்தது, இது எங்களை சிறுமைப்படுத்துகிற செயல். இன்றைக்கும் கூட நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே நம்ம தாத்தா பாட்டி பொருளை அந்த கண்ணாடியை எடுத்துட்டு வாப்பா கொடுக்க மாட்டேங்கிறான் பேரன். அந்த செல்போனை சார்ஜில் கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுப்பா பேத்தி மாட்டேங்கிற. அந்த பிளேட்டை எடுத்துக்கொண்டது கொடுங்கம்மா, மருமக முடியாதுங்கிற. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் இது. கிறிஸ்துவ நம்புகிற உலகம், வசனம் வாசிக்கிற ஒரு உலகம், பாடுகிற ஒரு உலகம், ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லுகிற உலகம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வசனம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை உங்களை கட்டாயப்படுத்தி காரணமின்றி 1 மைல் தூரம் என்னோடு கூட இதை சுமந்து கொண்டு வா என்று யாராவது சொன்னால் பரவாயில்லை, இருக்கட்டும். 2 மைல் தூரம் அவர்களுக்கு அதை சுமந்து கொண்டு போ. நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். இயேசு சொல்கிறார். ஐயா, இது கொடுமையான வாழ்க்கை, என்ன பிரசங்கம் பண்ணுகிறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். இயேசு சொல்கிறார், அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்? பிதா சர்க்குணராய் இருக்கிறார். பிதா எப்படி இருக்கிறாரா? அழகாய் வசனம் சொல்கிறது, you therefore must be perfect as your heavenly Father is perfect. Our heavenly Father is perfect. பூரண சர்க்குணர் நம்முடைய அப்பா, ஹெவன்லி ஃபாதர், பரலோகத்தின் தந்தை. அவர் பூரணா இருக்கிறதுனால நாமும் அப்படியே இருக்க வேண்டும். அதை விட ஹைலைட்டா இன்னொரு விஷயம் சொல்றாரு, லவ் யுவர் எனிமீஸ். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை வாழ்த்துகிறவர்களையே நீங்கள் வாழ்த்தினார், உங்கள் சகோதரர்களையே நீங்கள் நேசித்தால். கிறிஸ்துமஸ் வருகிறது, நியூ இயர் வருகிறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சகோதரர்கள், உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கார்டு அனுப்புறீங்க, மெசேஜ் பண்றீங்க, கால் பண்றீங்க, கேக் வாங்கி கொடுக்குறீங்க, சிலருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. அதுல உங்க குடும்பத்துல கடந்த மாதங்கள்ல யாராவது சண்டை போட்டிருந்தா வேண்டுமென்றே அவங்களுக்கு வேதனை உண்டாக்குகிறது படியே
நீங்கள் மற்றவர்களுக்கு அதிகமாய் செய்து அவர்களை புறக்கணிக்கிறீங்க. ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு ஒரு சிலரை கண்டும் காணாததுமாக நடந்து கொள்கிறீர்கள், வெறுக்கிறீர்கள், சபிக்கிறீர்கள். நோ, பாருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த வசனத்தை நீங்க நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தீர்கள் என்றால் பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படித்தானே செய்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தானங்க செய்யறாங்க. கிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட் கொடுப்பாங்க, மொய் வச்சா மொய் வைப்பாங்க, பேசினா பேசுவாங்க, சிரிச்சா சிரிப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு சுவாமியை நம்புகிற பிள்ளைகள், கிறிஸ்துமஸை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை போல வாழணும்னு ஆசைப்படுகிற பிள்ளைகள் சற்று வித்தியாசமானவர்கள். என்ன வித்தியாசமா? என்னை நேசிக்காவிட்டாலும், என் மீது பாரத்தை சுமத்தினாலும், என்னை வெறுத்தாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த 4 காரியங்களையும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. இரண்டாவதாக, உங்க வாழ்க்கையில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், யாராவது உங்களை அதிகமாய் தாக்கிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் மறுக்கணத்தை காட்டிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் இருக்கிறார், அவர் வார்த்தைக்கு தானே கீழ்ப்படுகிறோம். உங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்துகிறார்களா? அதிக வேலை வாங்குகிறார்களா? அதிகமாய் வேலை செய்கிறீர்களா? வீட்டிலேயே உங்களை மட்டும்தான் வேலை வாங்குறாங்களா? செய்து கொண்டே இருங்கள், எக்ஸ்ட்ராவா செய்யுங்க. கர்த்தர் இருக்கிறார். நண்பர்களை மட்டும் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லைங்க, சத்துருக்களையும் வாழ்த்தலாம். நிச்சயமா இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே தேவன் அந்த பக்குவத்தை உங்களுக்கு தருவாராக. உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கிறபடியினால் அநேக சவால்கள் மூலமாய் அதன் வழியாய் வாழ்ந்து வருகிறார்கள். நாங்கள் எல்லாம் அப்படித்தானே ஆண்டவரே வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் பார்ப்பதும் பேசுவதும் இவைகள் எல்லாம் சவால் நிறைந்தவர்களாக இருக்கின்றன. பல நேரங்களிலே தீமைகள் எங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடும் போது எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பல நேரங்களிலே ஆண்டவரே அதிகமான அழுத்தங்களும் அடிகளும் வேதனைகளும் எங்களுக்கு வரும் பொழுது மறுகணத்தை காட்ட முடியவில்லை சுவாமி. பல நேரங்களிலே வேலைக்கு மேல் வேலை, பலுவுக்கு மேல் பலு, பாரத்துக்கு மேல் பாரம் தூக்கி எங்கள் தலையில் வைக்கும் போது தாங்க முடியவில்லை. எங்களால் எப்படி 2 மைல் தூரம் நடக்க முடியும் சுவாமி? எல்லாவற்றுக்கு மேலாக எங்களை சபிக்கிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் இருக்கிறவர்களை நாங்கள் எப்படி நேசிப்பது என்ற கேள்வியோடு வாழ்கிறோம். இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக. தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் தேவனை நம்பி வாழ பலன் தாங்க சுவாமி. எவ்வளவுதான் அதிகமான தாக்கங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் மறுகணத்தை திருப்பி காட்டுகிற பக்குவத்தை கொடுங்க சுவாமி. எவ்வளவு பாரத்தை சுமத்தினாலும் கர்த்தாவே பாரத்தை சுமக்கிற கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கு மேலாக வேண்டுமென்றே எங்களை வெறுக்கிற, அசிங்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிறவர்களை நாங்கள் நேசிக்க, பலிக்கு பலி வாங்க அல்ல ஆண்டவரே, பதிலுக்கு பதில் செய்ய அல்லப்பா, நேசிக்க உதவி செய்யுங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எங்கள் குடும்பங்களிலே மன மகிழ்ச்சியும் தேவனுடைய குணமும் வெளிப்படுவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படுவதாக. இதை நினைத்தே அநேகர் சுகமில்லாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சுகம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் மாறட்டும். இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமையோடு எதிர்த்து நிற்கவே வேண்டாம். எத்தனை பேர் வந்தாலும் சரி, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சத்துருக்களை நேசியுங்கள். அது இயேசு சொன்ன வார்த்தை. God bless you. Amen. என்னை அழைத்தவர்